ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது ஒரு ஜெனரல் டாபிக். இயற்கை மருத்துவம் அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இயற்கை மருத்துவம், இயற்கை உணவு, ஆர்கானிக் ஃபுட்டு அப்படின்ட்டு எல்லாமே மித்து. ஆக்சுவலி அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவருடைய கதைகளை தேடி படித்து பாருங்கள். அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் எப்படி இறந்து போனார்ன்ற கதையெல்லாம் உங்களுக்கு தேவை அடப்பாவி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் கிடைக்கிற பொருள் எல்லாமே அளவாக சாப்பிட்டு அளவான எக்ஸசைஸ் பண்ணி செய்யுங்க அப்படின்றத நம்ம நேரில் பேசணும். அதோட இரண்டாம் பாகத்தை இந்த எபிசோட்ல பார்க்க போகிறீங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டேட் நோட்டஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னைக்கு லைவ்ல நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த சாஸ்தா அவர்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னைக்கு என் தம்பிகாரன்ட்டு இந்த மாமன் படத்தில் வந்தது ஏதோ ஒரு சார் என்னைக்காவது என்கிட்ட இப்படி இருந்திருக்கேடான்னா அந்த அவன் ஃபர்ஸ்ட் சொன்னான் பத்தியா, உன்னையும் உன் புருஷனையும் சமாளிக்கிறதே பெரிய வேலை அப்படின்னு சொல்லியிருப்பான் சார். அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல எல்லாம் அடங்கிருச்சு அப்படின்றான். வெக்கமே இல்லாம இல்ல சார், நான் தான் வாய் வச்சுன்னு சும்மா இல்லாம போய் அந்த சீன் அவனுக்கு அனுப்பி இது மாதிரி நீ ஏதாவது பண்ணிருக்கியாடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் நாளைக்கு ஒரு அற்புதமான டாபிக் எடுத்தேன். இன்னைக்கு ஆக்சுவலி அந்த டாபிக் தான் எடுத்து வந்திருப்பேன். அது என்னது நள்ளிரவு ஜாமம் ஆயிடுச்சுன்றதுனால நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா அந்த டாபிக் எடுத்து வருவான். திருமணத்துக்கு என்ன மேடம் வாடா வந்து உட்கார்றாடே என்னடா சொல்லுங்க. ஒண்ணு இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. அதுதான் சொல்லுங்க. நீங்க நினைச்சா அதையும் செய்வீங்க மேடம். சொல்றேன் சொல்லுங்க. நான் நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க கம்முனு நீதான் வேலை வச்சு செஞ்சு 6:30 மணி வரையும் உடல என்ன கொஞ்ச நேரம். அதனால நாளைக்கு வந்து அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்கு. டீடாக்ஸ்னா அது ஏன் கேக்குறீங்க? வாட்டர்ல வந்து இந்த மாதிரி வந்து ஆன்டி பேர் என்னது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். இதுல அந்த ஆர்கானிக்கோட மறு உரம் விட என்னன்னா இதெல்லாம் போட்டு குடிச்சா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு எங்களுக்கு வந்திருக்கேன். அவ்வளவுதான் டீடாக்ஸ் வாட்டர் அப்படின்னு. அப்புறம் வந்து என்னது இன்னும் ஒரு தென்னிக்கு ஒருத்தன் சொன்னா அதுலயே லெமன் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு குக்கும்பர் எல்லாம் போட்டா அது வந்து என்ன குக்கும்பர் மட்டும் போடாதீங்க, லெமன் போடுங்க, சாத்துக்குடி கூட குக்கும்பர் போட்டா நல்லா இருக்கு எல்லாம் போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்கம்மா. அதனால அதுதான் டீடாக்ஸ் வாட்டர்னாங்க. நீ வேணா போயிட்டு கோ பைலட்ல போய் கேட்டுப்பாரு அது என்ன சொல்லுதுன்னு சொல்லும். ரைட். சரி, ஓகே. கமெண்ட் படிச்சிரீங்களா? வேற எதுக்கும் வந்தீங்க? இருங்க சொல்றேன் நான் ஒரு நிமிஷம். அது சாப்பிட்டா வெயிட் லூஸ் ஆகுமா அப்படிலாம் போட்டிருக்காயா? பாத்தீங்களா, இவன் ஒரு உருட்டு உருட்டி இருக்கான். அதுக்கு யாரு? இந்த கோகுல் தான். கோகுல் பெரிய உருட்டி வச்சிருக்கான். அதுல என்ன பலன்கள் இருக்கிறது அப்படின்லாம் போட்டு உருட்டி இருக்கான். ஸோ நீங்க வந்து அதை கண்டிப்பா பாருங்க. அதாவது லெமன் வாட்டர், குக்கும்பர், லைம், ஆப்பிள் போடலாமா, வினிகரா, லெமனா எல்லாமே போடலாமாப்பா அதுல. இது வந்து ஹைட்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுதான், டைஜஷனுக்கா, பொட்டன்ஷியலா பூஸ்ட் மெட்டபாலிசம் இதெல்லாம் இருக்காமா அப்படின்னு நான் சொல்லியிருக்கான். சரி, நமக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஊர்ல வந்து மினரல் வாட்டர் குடிச்சு பழகிருச்சு. இந்த தண்ணி போட்டு குடிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஜாக்கி குடிச்சப்ப எனக்கும் 4 கொடுங்க அப்படின்னு. இதை நான் எங்க குடிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன் சீடில்ல. அப்போ வந்து பயங்கர சூப்பரா இருந்தது அந்த வாட்டர். சூப்பர். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த இன்ஃபியூஸ்ட் வாட்டர் தான் டீடாக்ஸ்ன்னு சொல்றாங்க ரம்யா. ஓகேவா? சரி, இப்போ வந்துருவோம் நம்ம திருப்பி விஷயத்துக்கு வந்துருவோமா இல்ல கமெண்ட்களை முடிச்சிடலாமா? கமெண்ட் முடிச்சிருங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். டக்குன்னு நான் எப்படி டக்குன்னு வர முடியும்? நான் ஐ ஹேவ் டு கோ ரைட். நீங்க அப்படி ப்ரிப்பரேஷன் ஆகி வந்து நீங்க என்ன ப்ரிப்பரேஷனா இருந்தீங்க? இந்த மைக்கே அங்க இருந்தது, அந்த பேக்ல இருந்தது. இந்த லைட் நான் வச்சேன். அதுக்கப்புறம் எடுத்து உட்காரலாம்னா மொபைல் கொடுப்பா, மொபைலை முதல்ல செட் பண்ணணும் அப்படின்னு நான் தான் சொன்னேன். எனக்கு புரியல. இப்ப நீங்க என்ன ரெடியா இருந்தீங்க? ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருந்தேன். ஏன் அப்புறம் சொல்ல போறேன் ஏதாவது. ஃபாத்திமா, ஜெயந்தி, ஜோதி, ஜிஜே, சாந்தி, அமல்ராஜ், சௌமியா, நவீன், ஷர்மிளா, நிவி, ஹரிதா, அன்னலக்ஷ்மி, முரளிதரன், ஆனந்தி வி ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்களா? அப்புறம் இட்ஸ் மீ, எம்ஜி நாராயணன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. அண்ட் லவ் போயம்ஸ், கவிதா, அப்படியே கீழே வாங்க, நித்யா கருணாநிதி, பாலகணேஷ், சாஸ்தா $5 கொடுத்துருக்காரு எப்பவும் போல. தேங்க்யூ ஸோ மச் சாஸ்தா. அண்ட் சங்கீதா சண்முகம்,
ஜிஜே ஏற்கனவே படிச்சுட்டேன், ரம்யா, அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நிவி, அவ்வளோதான். இவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இட்ஸ் மீலாம். சரியா? இதில் ஆனந்தி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மற்றவங்க எல்லாரும் ஹாய் ஹலோ சொல்லியிருந்தாங்க. ஹரிதா சொல்லியிருந்தாங்க ஹை ஃபீல்ஸ் லைக் லிசன் டு மை குட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து லிசன் பண்ற மாதிரி இருக்கு, குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாங்க. முரளிதரன் போட்டிருந்தாரு ஜாக்கி ஈடி பத்தி அது எதனா பேசுங்க ப்ரோன்னு போட்டிருந்தாரு. அது என்னன்னு எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சுனா நீங்க அதை பத்தி என்னன்னு பாருங்க. ஓகேவா? ஹரிதா சொல்லியிருந்தா, நான் வந்து ஒரு நேச்சுரல் பிராக்டிஷனர் கப்பல பாத்திருக்கேன், அவங்க வந்து வீட்லயே வந்து டெலிவரி பண்ணாங்களாம் வித்தவுட் ஹெல்ப். உமனும் பேபியும் டைடான் ஜாக்கி. They already had 3 children. Now the kids are orphan. இருந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான் மேடம். இயற்கை அப்படிதான். இயற்கை மாதிரி கொடூரமானது உலகத்துல எதுவுமே கிடையாது. என்ன நீங்க இது என்ன மயிரை கொடுக்கறதுக்கு சுனாமி வந்தது, எதுக்கு வந்து மலை சரிவு ஏற்பட்டுச்சு, அதெல்லாம் இயற்கை தானே. இயற்கை தான் வந்து இது பண்ணுது, அது பேர் என்ன, வால்குடம் அடிக்குது. போய் இயற்கை சாணம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருவீங்களா நீங்க மயிரை பிடிங்கி? இயற்கை வந்து இரக்கம் இல்லாதது. அதுக்குதான் வீடு மயிரெல்லாம் கட்டிக்கிட்டு உள்ளார இருக்கிறீங்க, சொட்டர் கிட்டலாம் போட்டுட்டு, உள் சொட்டர் வெளி சொட்டர்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இல்லைன்னா விரைச்சே செத்து போடுவோம் நீங்களா. இதெல்லாம் இயற்கை தானே, மயிறு இயற்கை தானே, கூலா இருக்கும், பழகிடும். போய் நிக்க வேண்டியதானே ஆர்டிக் பிரதேசத்துல போய், இயற்கை தானே அது, அங்க போய் புடுங்க வேண்டியதானே. இதுல இந்த ஐயோ சரி விடுங்க, அப்படியே உடம்பு பழகிடும், அதெல்லாம் சொல்ல வந்தேன். சொன்னாருன்னு கண்ணை வந்து ஐயோ யானைக்கு கண்ணாடி போடாதீங்கன்னு பயங்கரமா ஆர்கியூ பண்ணாரு அவரு. சீக்கிரமா செத்துட்டாரு, ஒன்றும் பிரச்சனை. அதேதான், சரி விடுங்க. ஓகேவா? ஹரிதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஆனந்தி வந்து என்னன்னா, அவங்க வந்து யூஎஸ்ஏ பக்கே ஸ்டேட்டா, ஓகே, அங்க இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க அதுக்கு இட்ஸ்மே போட்டிருக்காங்க, ஆனந்தி ஐ ஆம் ஃப்ரம் யூஎஸ்ஏ ஹொசீர் ஸ்டேட்டா. அவங்களோட நெய்பரா இவங்க ரெண்டு பேரும், அவங்களுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் இவங்களுக்கும் வந்து ஹாய் சொல்லிக்கிட்டாங்க. அது ஏதோ ஸ்டேட்டுக்கு ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்கா இவ ரம்யா இல்லனோ. ஓகேவா? அதுக்கப்புறம் லவ் போயம்ஸ் எப்பவும் போல வணக்கங்கள் சொல்லி வச்சு லைக் பண்ணிட்டாராம். கவிதா வந்து அவங்கள பிளஸ் மீ வித் யுவர் குட் வேர்ட்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு லைக் போட்டா அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும், அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் எல்லாமே. ஸோ நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ. இட்ஸ் மீ வந்து கங்க்ராட்ஸ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கினதுக்கு. தேங்க்யூ இட்ஸ் மீ பிரியா. இட்ஸ் மீ பிரியா வேற. ஓ பிரியா வேறயா? இட்ஸ் மீ பிரியா வேற, இது இட்ஸ் மீ வெறும் இட்ஸ் மீ. ஓகே இட்ஸ் மீ. தேங்க்யூ இட்ஸ் மீ. ஓகே. அப்புறம் வந்து நித்யா கருணாநிதி ஹாய் சொல்லியிருக்காங்க. பாலகணேஷ் சொல்லியிருக்காப்ல குட் ஈவினிங் ஜாக்கி சார், சுதா மேடம் நல்ல வேலை லேட்டா வந்தீங்க, இன்னைக்கு ஒரு வேலையா இந்தியா டைம்ல வெளியே போனேன், மிஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு. நன்றிகள். தேங்க்யூ பாலகணேஷ். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு பையன் வந்து ஈரோட்ல இருந்து மெசேஜ் அனுப்புவான், அவன் பேரும் பாலகணேஷ். இது வந்து பாலகணேஷ் தாமோதரன்ல பாலகணேஸ்வர். நான் வந்து நீ வந்து ஜெர்மன்ல தாண்டா இருக்கிற அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அண்ணே நான் வந்து ஈரோட்ல இருக்கேன் உங்ககிட்ட. அவன் பார்த்தா நிறைய ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். ஐயோ சரி ஓகே. அவனுக்கு புரியும் அவ்வளோலாம். நீங்க உங்களுக்கு பேரே மறந்து போயிடும், பேர்ல கன்ஃபியூஷன் வேற. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நிறைய நட்பு, நிறைய மனிதர்கள். இப்பதான் என்ன நான் சொன்ன கால வரும்பீங்க, இப்ப நீங்க சொல்றீங்க சும்மாதான். சரி போ. இது ஒண்ணு ஒரு சரி விடுங்க. சங்கீதா சண்முகம் வந்து சொல்லியிருந்தாங்க ஜாக்கி பெப்பர் வந்து வீசிங் இஷ்யூஸ் வந்து ஜாஸ்தி பண்ணும். என்னோட பையனுக்கு வந்து வீசிங் இருந்தப்ப அதுக்கப்புறம் மில்க் வித் பெப்பர்லாம் கொடுத்தேன், டர்மரிக் எல்லாம் கொடுத்தா வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டேன். எனக்கு அது தெரியாதையா? என்னோட பாஸ் ஒருத்தர் சொன்னாரு. இல்ல அதுதாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்ப எப்படி வந்து கொரோனா ஊசி வந்து ஒரு சிலருக்கு ஓமை இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது 1,00,000 பேர்ல 10 பேருக்கு அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிதான் அவன் பண்றான். எஸ், டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் அதுக்குதான் சைன் பண்ணி வாங்குறது. அதுதான் அது மாதிரிதான் இந்த பெப்பர் எல்லாமே இயற்கை தானே. அப்புறம் என்னத்துக்கு ஒத்துக்காம போது? ஆனா ஏன்னா பாடி கண்டிஷன்ல இருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள். அதுதான் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க முடியும். சொல்லுங்க. அப்புறம் ஜிஜே சொல்லியிருந்தா ஒன் ஆஃப் த கேர்ள் வந்து ஐ நோ, அவ வந்து டாக்டரா, அவ புருஷனும் டாக்டரா, அவங்களுக்கு வேற 2 குழந்தை இருந்துதான். 3வது டைம் பிரெக்னெண்டா இருந்தப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பொன் குழந்தைன்றது தெரிஞ்சுட்டு நாங்க டெலிவரியை வந்து டியூரிங் டெலிவரி ஆபரேஷனை வீட்லயே பண்ணிக்கிட்டாங்களாம் யூடியூப் பார்த்து. ஓகே. அதுல குழந்தை இறந்துருச்சான். இறந்த உடனே என்ன சொல்லிட்டாங்களா, அது மெடிக்கல் டெத்ன்ட்டாங்களாம். ஏன்னா 2 பேருமே டாக்டர்ஸ், பொம்பளை குழந்தை முடிச்சுட்டாங்க.
educated idiots also doing like this. நான் இல்லப்பா ஜிசி இது வந்து என்னன்னா நான் அதுக்காக தான் இது அதுக்கு தான் வந்து அந்த ஜிம்ல இருந்து ஆரம்பிச்சேன். உடம்பை பேணி காக்கிற கும்பல்ல இருந்து இது வந்து வரும். இது மூலமா தான் இயற்கை விவசாயம், இயற்கை மருத்துவம், இயற்கை உணவு, இயற்கை காய்கறிகள் அப்படின்னு வரும்னு வச்சுக்கலாம். இந்த பைத்தியங்களும் அதை நம்பும். இதுல என்னன்னா நோ சொல்லவே தெரியாம நம்பிட்டு வருங்க. இதுல சொன்னாங்க அப்படின்னும் போது நான் வாங்கினேன், நான் உன்னையும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுல நிறைய உள்குத்து நிறைய இருக்கு. இது நான் உண்மையிலே நான் இன்னொன்னு அதை பத்தி விவரிக்கும் போது பார்த்தா சந்திரமுகி மாதிரி மாறி விவரிக்கிற பொம்பளைகள் நான் பாத்துருக்கேன். கண்ணுலாம் அப்படியே பளபளன்னு ஆகும். நீங்க உங்களுக்கு புரியுதா அளவுக்கு பண்றவங்களையும் நானுமே கவனிச்சிருக்கேன். அதுல இன்னும் அதான் கவனிக்கும் போது நீங்களும் கவனிச்சிருப்பீங்க சார். ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு அதுதான் நீங்க கவனிக்கும் போது நான் கவனிக்கும் போது நீங்களும் அதை கவனிச்சிருக்கீங்க. சொன்னீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னீங்க. இப்ப நான் பார்க்கணும்ல சார், தண்ணியை குடிங்க வந்துடுறது. ரம்யா சொல்லியிருந்தா there is a packed food without preservatives which is refrigerated and there is a processed food which is packed that is bad. I am sure those kelvies eat healthy packed foods, diet and exercise. அததான் சொல்றேனே. நம்ம கீழி போட்டுக்கிட்டு தண்ணியில இந்த இதுல உரிமையில மாட்டோனுக்கார் வந்து இந்த தனுகால குதிக்குங்க வெள்ளை போட்டுக்கிட்டு அது வந்து ஸ்லோ மோஷன் எடுத்துப்பாரு ராம்குமார் வருமா அது திரு அப்படியே அதுவும் எல்லாமே அந்த மாதிரி குதிச்சுட்டு இருக்கு தண்ணி உள்ள ரெண்டரை. நானு மிரண்டு போயிட்டேன். என் பாட்டிலாம் யோசிச்சு பார்த்தேன். அதேதான் வாங்க. சங்கீதா சொல்லியிருந்தாங்க எவ்ரி திங் இஸ் மார்க்கெட்டிங் அண்ட் மணி. ஆர்கானிக்குங்கிறது இப்போ ஒரு புது ஸ்கேம். உண்மை சங்கீதா. ஐயோ அதுவும் உலகத்துல என்னெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா செக்குல ஆட்டின எண்ணெய் அதை தான் நீங்க வந்து சாப்பிடணும். அந்த சன்ஃபிளவர் வந்து நம்மளாவது சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்க அம்மாலாம் அந்த இது ஒண்ணு இது வருமே யூஸ் பண்ணிருக்காங்க. நான் பாமா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இதுல என்ன ஒரே உங்களுக்கு எனக்கு வெக்கலாம் ஒண்ணும் இல்லை மேடம் சொல்றேன். பாமாயில் தான் யூஸ் பண்ணாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா டிஷ்யூ இருக்கான்னு கேட்டாங்க எங்க அம்மாவே. இல்ல இதெல்லாம் லைஃப்ல இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்றதுக்காக சொல்ல வரேன். சரியாதீங்க ஜாக்கி இது மட்டுமே போட்டு காட்டு கம்முன்னு ஜாக்கி. ஐயோ கண்ட்ரோல் பண்ணுங்க. சரியாடுமா இல்லால என்ன தெரியுமா பண்ணாங்க? பாமாயில்ல தான் சாப்பிட்ருக்கோம். பாமாயில்ல தான் வளர்ந்துருக்கோம். ஓகேவா? வெறும் கஞ்சி மாவுலலாம் வளர்ந்துருக்கோம் நாங்க. அவ்வளவுதான். வெறும் பழையது கஞ்சி இவ்வளவுதான். எனக்கு இப்ப நான் சொல்லும்போது யோசிக்கும் போது யோசிப்பேன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், இது இருக்கு, கார்ப்ஸ் கொஞ்சமா வச்சுக்கோங்க, ப்ரோட்டீன்ஸ் வச்சுக்கோங்க, பேலன்ஸ்டா இருக்கணும் டயட். பாருங்க அது தனியா போதா கட்டியா போதா சொல்லுவாங்க மேடம். இல்லைங்க ஆனா அது உண்மை. அதை நீங்க பார்த்தாதான் உங்களுடைய உடம்பு அது நிறைய இருக்கு. இல்ல அதெல்லாம் இருக்கு. எப்படி ஒரு குற்ற உணர்ச்சிக்கு எடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்து கொடுக்கறது இல்லையா யாழ்னிக்கு இதெல்லாம் அப்படின்றப்ப நானும் ரொம்ப ஒரு மாதிரி கில்ட் ஆயிடும். ஐயோ நம்ம ஒரு உயர்ந்த ஒரு அம்மாவே இல்ல போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்மள கில்ட்ல உட்கார வச்சிருவாங்க வேலைக்கு போறதுக்காகவே. இதெல்லாம் வேலைக்கு போறதுனாலே செய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க பருப்பு கொடுப்போம், இன்னைக்கு மத்தியானத்துக்கு இதை கடைஞ்சு அதை கொடுப்போம், அப்புறம் 4 மணிக்கு இத்தை கொடுப்போம் அத்தை கொடுப்போம் எல்லாம் சொல்லுவாங்க. பட் என்ன அப்படின்னா நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் நம்ம என்ன சாப்பிட்டோம். இப்ப எனக்கு கூட தான் அதை விட வாக்கிங் போகணும், அப்படியே வளைஞ்சு எக்ஸசைஸ் பண்ணணும், இயற்கையோட வந்து துணி துவைக்கணும், இதெல்லாம் சொன்னாங்க. எக்ஸசைஸ் பண்ணணும் உடலுக்கு வந்து அதெல்லாம் ஜாக்கி பிரெக்னன்ட் டைம்ல சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க வந்து குனிஞ்சு பெருக்கிறதே எதுக்காகலாம் எங்க அம்மா வந்து போன்ல சொன்னுச்சு. இதுதான் பண்ண இல்ல மேடம். நார்மல் டெலிவரி தான் இது. ஐடிக்கு நார்மல் டெலிவரியே சாத்தியம் எல்லாம் நாங்க பண்ணிட்டு வந்துட்டு இல்ல இது அததான் நான் சொல்றேன்ல, ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குது அவ்வளவுதான். நீங்க அதற்காக அதை வந்து ஓவரா வந்து சொல்லி ஐயோ நான் தான் சொன்னேன் என்னெல்லாம் பயங்கர கில்ட் ட்ரிப் ஆகியிருக்காங்க இந்த விஷயத்துலன்னு சொல்றேன் நான். ஓகே ஸோ வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் அதில் வந்து லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா? உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதனால இந்த ஆர்கானிக் நியூ ஸ்கேம்ங்கிறத நான் அப்படியே டோட்டலா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கட்டத்துல போனா இந்த எண்ணெய் தான் வாங்கணும்பாங்க, அந்த எண்ணெயில வந்து இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னாங்க.
வேற லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் நல்லதுன்னாங்க. திடீர்னு ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இதுதான் நல்லது. ஒரு கட்டத்தில் நாங்களாம் ஏதோ ஒரு எண்ணெய் போனோமா 2 பேக்கெட்டை பிடிச்சோமா வந்தோமா அப்படிங்கிற அளவுக்கான லைஃப் ஸ்டைலையும் வாழ ஆரம்பிச்சுட்டு அதில் தான் ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? அதன் பிறகு வந்து ரம்யா தான் அந்த இன்ஃபியூஸ்ட் வாட்டர், டீடாக்ஸ் வாட்டர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸ்பா வாட்டர்லாம் நிவி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. கிண்டல் பண்ணல, நிவியே அதுக்கப்புறம் ரம்யா சொல்லியிருந்தாங்க ஸ்பெஷல் வாட்டரா 5 ஸ்டார் ஹோட்டல்ல மட்டும்தான் அண்ட் ஸ்பாவில் மட்டும்தான் இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இட்ஸ்மி சொல்லியிருந்தாங்க பெஸ்ட் டு ஸ்டே அவே ஃப்ரம் த ப்ரீ பேக்கிங் ஃபுட். ஆஃப்டர் லிவிங் இன் US 40+ years, I finally learned to shop outside the perimeter of the supermarket. What we cook or make at home is the best from scratch அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஓகேவா? அதேம்மா நான் அதை தான்டா சொல்கிறேன், ப்ரீ பேக்டு ஃபுட்டு நீங்கள் வாங்க வேண்டாம். ஆனால் ஒரு கட்டத்தில் எப்படின்னா அதாவது சிக்கனுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்கான். அது வந்து நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு அடிச்சா இன்னைக்கே சாப்பிடணும்னுவான். அவன் 3 மாசம் 2 மாசத்துக்கு அதுக்கு வந்து ஒரு டேட் கொடுத்துருக்கான். 3 மாசம் இல்ல, ஒரு 2 வாரம் நினைக்கிறேன். 2 வாரம் டேட், அந்த மாதிரி டேட் கொடுக்குறான். ஒன்னொன்னுக்கு ஒரு டேட் கொடுக்குறான். நீங்க கறந்த பால் நீங்க அப்படியே வச்சிருப்பீங்க, ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பால் வந்து நீங்க வாங்கி உடனே குடிக்கிறீங்களா? எப்படியா இருந்தாலும் அது ஒரு 8 நாள் 10 நாள் வரா மாதிரி தான் டேட் போட்டு தானே வச்சிருக்கான். அப்படிதானே குடிக்கிறீங்க. நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு மெட்ராஸ் பிரியாணின்னு ஒரு பேக்கடு ஃபுட் இருந்தது, நான் வாங்கவே இல்லை. ஒரு வாட்டி வாங்கணும், அது வந்து அந்த அளவுக்கு இல்லை. அது வந்து என்னதான் இருந்தாலும் விலைக்காவது. அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் நீங்க வாங்க வேண்டாம். பட் இந்த தாம்பரா ப்ரான் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனந்த் வீட்டில் கேட்டா இப்போ அதெல்லாம் அதுதான் ஒரு 4-5 இதில் வச்சோம்னா என்னது ஃப்ரையரா ஏர் ஃப்ரையரில் வச்சா முடிஞ்சது கதை. ஒரு ரசத்தை வச்சுட்டு திண்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நான் சொல்றேன். அதுதான் நீங்க எல்லாத்திற்குமே அந்த இயற்கையா நீங்க சாப்பிடணும், இயற்கையா பண்ணணும், மாத்திரை சாப்பிடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து அதாவது ஏங்க சாதாரணமா ஒரு மாத்திரை சாப்பிடாதன்றது வேலை. இதுல இன்னொரு விஷயம், ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு இந்த உருட்டிட்டு இருந்தாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றதுனால தான் முட்டி எல்லாருக்கும் போயிடுது, எல்லாருமே இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும் வீடுகள்ல. ஆமா, அதை இடிச்சு போட்டுட்டு இந்தியன் டாய்லெட் கட்டினதெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் அதுலயே வழிகேட்ஸ் ஊந்ததெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா மூட்டு வலி வந்து எழுந்திருக்க முடியாம சிரமப்பட்டு உன் மயிருக்கு என்ன வருதோ அதை செய். இப்ப உதாரணத்துக்குங்க, இப்ப எனக்கு ஆர்த்ரைட்டிஸ், இதே வந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவன் யோசிச்சு பாருங்க, அவன் கையெல்லாம் அப்படியே இதாகி அவனால வந்து கையே விரலே நீட்ட முடியும். இது நவீன மருத்துவத்தால தானே சாத்தியம். ராஜராஜ சோழன் காலத்துல இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கண்டிப்பா அப்பயே இருந்திருக்கும். அவெல்லாம் யோசிச்சு பாருங்களா, வந்து பாகுபலியில நாசர் இருப்பா தெரியுமா, ஒரு மாதிரி கை வச்சுட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். நான் கேக்குறது என்னன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து கட்டில படுத்து எழுந்தாதான் கரெக்டா இருக்கும்னா, கீழே பாயில படுத்து எழுந்த நம்மளுடைய பழக்கம். நம்மளுடைய முன்னோர்கள் ஒண்ணும் முட்டாள்கள் இல்லைன்னு ஆரம்பிச்சா இது என்ன வந்து குகையில இருந்தாங்க. நீ போய் மயிர புடுங்க, அது உள்ளார போய் இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சொல்றேன். அதுல இவங்க தம்பி ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், அவன் சொல்லி தான் தெரியும். அண்ணா ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு பொருள், ஒரு பேட்டரி இவ்வளோ நாளைக்கு தான் யூஸ் ஆகுன்றது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நான் கால் முட்டி நீங்கள் எத்தனை தடவை வந்து பண்ணிட்டு இருக்கீங்கிறதெல்லாம் இருக்குது, மடக்கி நீட்டுறீங்கன்றதெல்லாம் இருக்குது. அதனால வந்து இவங்களுக்கு அவன் சஜஸ்ட் பண்ணதே என்னன்னா, மரியாதையாக வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்க, எங்கேயுமே கீழே உட்காந்து எழுந்திருக்காதீங்க, அப்போதான் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஓடும் கதைன்னா. சோபாவே அதுதான் வாங்கி வச்சுது தரையெல்லாம். ஆனால் சாப்பிட்றதுன்னு தரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் சொல்கிறேன். இல்லை அதாவது சுத்தமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம். உங்களோட சில விஷயங்கள்லாம் நமக்கு பழகி இருக்கும். இப்போ இங்கே வந்துமே இந்த டைனிங் டேபிள் தான், அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து நாங்கள் சாப்பிடலாம் மாட்டோம், கீழே உட்காந்து சாப்பிடுவோம். கம்ஃபர்டபுளாக இருக்குது, கம்ஃபர்ட்னஸ் வேற, இதுதான் சிறந்ததுன்னு ரொமான்டிசைஸ் பண்ணுறது வேறன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன் ஜாக்கி பாவமாக இருக்கீங்க இப்படியே? லோகேஷ் வந்திருக்காப்புல, டிடி வந்திருக்காங்க, லட்சுமி பிரியாவும் வந்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இயற்கை மருத்துவம் வந்து குட் டு ப்ரிவென்ஷன் அண்ட் அலோபதி பெட்டர் ஃபார் ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம். உண்மை. இதுல என்னன்னா, இதுக்கே என்னன்னா, இவனுக்கு இயற்கை மருத்துவத்துல வந்து என்னவோ இருந்தாலும் கடைசி நேரத்தில் தூக்குன்னு போய் அலோபதியில சரி பண்ணலான்ற நம்பிக்கை தான். இல்ல அதை மாதிரி பண்ண முடியாது. இல்ல அந்த மாதிரி பண்ணி கையோட கை பச்சையில கட்டு போட்டு கை போய் இந்த கை வராது, அவ்வளவுதான். குட்டி பொண்ணு எடுத்தாகும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி அறவைக்காட்டுத்தனமான. இப்போ தாமோதரனுடைய அந்த கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இந்த கர்மங்கள் என்ன பண்ணுதுன்னா, இந்த யோகான்னு ஒரு விஷயத்து மூலமா இவங்க உள்ளார ஆரோகணம் அவரோகணம்னு என்னென்னோ பண்ணிட்டு அதுக்கு வந்து இந்த இந்தியன் கல்ச்சர்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் இங்க லண்டன்ல கூட நெருப்பு மிரிக்கிறாங்க. ஆக்சுவலி லண்டன்ல நெருப்பு மிரிக்கிறாங்க. நான் பார்த்தேன் ஒரு வீடியோ,
விஜய் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுங்களா, இங்க இருக்கிறவங்களுக்கு உச்சகட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும்பொழுது அவனுங்கள்ட்ட போயிட்டு சின்ன சின்ன விஷயங்களே இவங்க சாதாரணமான ஒரு விஷயத்தையும் ரொமான்டிசைஸ் பண்ணி தான் சொல்லுவானுங்க. ஓ ஐ ஜஸ்ட் டாப் ஐ ஜஸ்ட் என்னம்மா கத்துட்டு வெட்டி போட்டு கொரியான்ற தூணுன்றதே வேற லெவல் அப்படியே இவங்களுடைய காமெடி இருக்கு இல்லையா, அதுவே வந்து பார்த்தோன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். ஆமா அதே நமக்கு ரொம்ப காமெடி அந்த மாதிரி தான் இதெல்லாம். அதுல நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதுக்கு தான் அவர் உதாரணத்துக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருந்தாரு. வந்து அவருக்கு இருந்த கேன்சர் ரொம்ப கியூரபிள் கேன்சர். அதுக்கு போய் ஃப்ரூட் டயட் அது இதுன்னுலாம் இருந்து போயிட்டாரு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். இதேதான் படிச்சோம். அதுவும் பாரு அவனுக்கு எங்க போய் வேலை செஞ்சிருக்கு பாரு. அதேதான் எவ்வளவு சொத்து எவ்வளவு சுகம் இருந்தவன் எப்படி போய் போனான் பாரு அவன். அதுதான் சொல்றேன். இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப புதுசா இன்னொரு ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் வெஜிடேரியனுக்கு மாறுறது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னுடைய ஃப்ரெண்டு இப்ப ரொம்ப ரீசெண்டா செத்து போடுங்க என்னத்துக்காக உயிரோட கஷ்டப்பட்டு மேல வந்தவ இந்த மாதிரி அவளுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து அதை வந்து சொல்லி அவ சாப்பிடாம இருந்து இப்ப வந்து ஃபோர்ஸ்ஃபிட்டா டாக்டர் சொல்லியிருக்காரு, உங்களுடைய மரபுப்படி நீங்க சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டாதாங்க, இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நிறைய அதெல்லாம் வந்து செஞ்சு இப்ப உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. திருப்பி எதுக்கு இது, உங்களை யாரு மாற சொல்ற, நீங்க யாருக்காக முதல்ல மாறுறீங்க? வந்து ரொம்ப கஷ்டத்துல சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லி நான்வெஜ்ல இருந்து வெஜ்ஜுக்கு போக வேண்டியது. ஆமா அது அந்த வெஜ்ஜுக்கு போய் எல்லாரையும் வீட்டுல யாரையுமே வெஜ்ஜி சாப்பிட விடாம நான்வெஜ் சாப்பிட விடாம பண்ணதுல இதெல்லாம் இது மாதிரி பைத்தியங்கள்லாம் நிறைய சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களா. அதுதான் பராசக்தி வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. ரம்யா வந்து அந்த பக்கி ஸ்டேட்னா என்ன, ஹொசியர் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கா. ஜிகே வந்து இன்ஃபியூஸ்டு வாட்டர் மேக்ஸ் ஹைட்ரேஷன் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு இருக்கா. அதேதாம்மா, வேற ஒன்றும் இல்லை. இங்க எல்லாரும் இந்த கலர் தண்ணி போட்டு குடிக்கிறாங்கல்ல, கலர்டு வாட்டர்ன்ட்டு, அதனுடைய விஷயம் தான் இது. கவிதா வந்து உங்களுக்கு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. ஜிகே வந்திருக்காங்க. அவங்க வந்து லவ் யூ போத். ஓகே, இது ஜிஜே இல்லை, நான் ஜிஜே நினைச்சிட்டு ஆமாம்மாங்கிறேன். ஜிகே வந்து லவ் யூ போத் அண்ட் யோர் லைஃப் வேல்யூஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நன்றிகள். வானகரம் அப்படிங்கிறவங்க வான்கூருங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்க. கங்க்ராட்ஸ் தல ஃபார் யுவர் லைசன்ஸ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டீன்ஸ், ஆஃபீஸ் கோயிங் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஏர்லி மார்னிங் எழுந்து வெயிட் ரோஸ் இல்லை எம்என்டஸ்ல போயிட்டு இம்யூனிட்டி ஷார்ட்ஸ் எடுத்துட்டு ஹோல் செட் ஆஃப் ஹெர்பல் எஸ்பெஷலி டர்மரிக் ஆர் ஜிஞ்சர் ஸ்மூத்திஸ்லாம் குடிப்பாங்களாம். நான் என்ன சொல்றேன், இவங்க இதெல்லாம் குடிச்சாலுமே இவங்க மீட் நீங்க விட்டு கொடுப்பீங்களான்னு கேட்டா கிடையாது. மாட்டுக்கறி தின்னு சரி கரெக்டா வந்து இன்னைக்கு ஒரு லேடி அவங்களோட டயட்டை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உண்மையிலே கொஞ்சமா வந்து சலாட் எடுத்து வச்சாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அவ்வளோ மீட்டு, கொஞ்சம் வந்து அது அரை வேக்காடா இருக்கிற மீட்டு, அதுக்கு மேல கொஞ்சம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் போட்டாங்க. ரொம்ப பேலன்ஸ்டா இருந்தது அவங்களோட டயட் பார்த்தப்ப. மேல ஏதோ ஒரு சாஸ் என்ன ஊத்தி அப்படி சாப்பிட்டு முடிச்சிருவாங்க போல இருக்கு. ஒரு பிளேட்ல எல்லாத்தையும் அழகா ஒண்ணு ஒண்ணா எடுத்து சூடு பண்ணி, அழகா சூடு பண்ணல எடுத்து போட்டு மிக்ஸ் அடிச்சு சாப்பிடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க ரொம்ப பேலன்ஸா எல்லா விஷயத்தையும் வச்சிருக்காங்க அந்த டயட்ல. நம்ம அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா பரவாயில்லையே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வந்து அடுத்தது வந்து கவுடங்கள எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஒரு குரூப்பே வந்து மாட்டு மொத்தத்தை குடிச்சிட்டு இருக்கு. ஏதோ துருக்கிக்கிட்டே யார்கிட்டயோ வந்து ஏதோ நக்கல் விட்டுருந்தாங்க நம்மளுக்கு. துருக்கிக்காரன் சொல்லியிருக்கான் பொழுது ஏதோ இவனுக்கு ஏதோ பேசியிருக்காங்க. துருக்கிங்க இவனுக்கு சங்கிங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. ஏதோ இத்தனை பேர் வந்து கிளம்பிட்டாங்க துருக்கியில ஹோட்டல்ல இருந்து. இந்தியன்ஸ் வெக்கேட் ஆயிட்டாங்க. இந்தியன்ஸ் வந்து அதுல தங்கவே இல்லைன்னு ஏதோ சொன்னதுக்கு அவன் சொல்லிட்டான். 850 ஹோட்டலுடைய டவல்ஸும் பெட்ஷீட்ஸ் எல்லாம் சேஃப். என்ன யோசிச்சு பாருங்க, எங்க போய் எப்படி நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கீங்க, செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா, அதனாலதான் இந்த ரொம்ப ரொம்ப கிளவரா சிலதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப லோ கட்ல தான் வரும். நான் பார்க்கவே மாட்டேன். நீ என்ன ஜட்ஜ் பண்ணிடுவல்ல, நீ என்ன மயிருக்குன்ற. ஓ நீ எப்படி நீ பார்த்துருவாங்களா நாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி. அதாவது இங்க வந்து ஒரு ஒரு பார்க்கறத கூட தடை பண்ணி வச்சிருக்காங்க பட்ட படுபாவி பசங்க. இந்தியன்ஸ்னால இப்படிதான் அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்க வந்து கண்ணை கரெக்டா பார்ப்பாங்க. நானும் கண்ணையும் பார்ப்போம். ஆடு
கடவுளே. ஓகே, ஷஹீதா வந்திருக்காங்க. ஹர்ஷினி சொல்லியிருக்காங்க, ஹை, ஈவன் நவ் மெனி பீப்புள் ஆர் அகேன்ஸ்ட் வேக்சினேஷன் அண்ட் ஆர்கியூ வித் அஸ் வித் சம் ரேண்டம் வாட்ஸ்அப் குரூப் மெசேஜஸ். ஐயோ, அதை தான் வந்து சார் ரிசர்ச் ரிசல்ட் மாதிரி வச்சுட்டு பேசுவாங்க. கேட்டீங்களா, அதை செய்யும். அதுவும் இந்த ஜாதி குரூப்பு இதெல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்கானுங்க, ஏதோ ஒரு ஜாதியில் என்ன பண்ணியிருக்காங்க, பொண்ணே கிடைக்கல பொழுது. அதாவது ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணுறதே பொண்ணு கிடைக்காத காரணம் இந்த மரமண்டைகளுக்கு தெரியல. இதில் என்ன காமெடின்னா, ஜாதகத்தை ஒழிப்போம், பொண்ணு கிடைக்காத காரணம் ஜாதகம். டேய், ஜாதி தாண்டா முக்கியம், அதுதாண்டா நீங்கள் வந்து முக்கியம்னு சொல்லி உங்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டுது. இப்போதான் உங்களுக்கு ஜாதகத்துக்கே வரீங்க. இதை தான் பெரியார் என்ன பண்ண, ஜாதி மதம் ஜாதகம் எல்லாத்தையும் மூடப்பழக்க வழக்கத்தான் ஒழிக்கணும்னாரு. இப்போதான் உங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்காம இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஜாதகம் தப்புன்னு. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு ஜாதியும் தப்புன்னு புரியும். அவன் புரியும் போது நீ எல்லாம் போய் சேர்ந்துருவோம். தச்சம் முடிஞ்சு போச்சு. இல்லை, ஓகேவா? அதுக்கப்புறம் சங்கீதா சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி இது இன்று போய் நாளை வா மாதிரி நீங்க ரேஷன் கடையெல்லாம் போய் வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. கொடுத்துருக்குங்க. ஆமா, ஆனா அப்ப இன்று போய் நாளை வா கதையெல்லாம் இல்லையா? அவங்க ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சியோட எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்ப இன்று போய் நாளை வா கதை கிடையாது. இன்று போய் நாளை வா மாதிரி இல்லவே இல்லை. அதுதான் சொன்னேன், ஒழுங்கா தான் இருந்தோம். அந்த 3வது வீட்டு கேள்விதான் எல்லாத்துக்கும் காரணம். சீரியஸா எனக்குலாம் அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது. நான் அட்வைஸே பண்ணேன். இருக்கு டிபெண்டா வந்து உட்காரணும். அவளுக்கு நம்ம கண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாளுங்க, இங்கே தான் பாப்பான்னுட்டு பாப்பாளுங்க. நம்ம வந்து அவளை ஏமாத்துறதுக்கு நம்ம இப்படி கண்ணையே பார்த்து அப்புறம் எங்கேயா பார்க்குற மாதிரி போகணும்னு தலையில் எழுதிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட வேண்டாம் சார். நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு தான் அப்ரூவல் கொடுத்துட்டேனே சார். நீங்கள் ஏன் வந்து இது பண்ணுறீங்க மேடம்? எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் மல்டி யூனிவர்ஸில் வேறு யூனிவர்ஸில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் நான் அந்த அப்ரூவலே கொடுத்துருக்கேன். இப்போ என்ன? சரி விடுங்க, பரவாயில்ல விடுங்க. இந்த மாதிரி பொண்டாட்டி கிடையாது, கொடுத்து வச்சு அவ்வளோதான். தோட்ட இருந்தீங்கன்னா லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கும், ஸ்மூத்தாக முடிஞ்சுது. ஓகேவா? நீங்கள் அப்பப்போ நினச்சிக்கோங்க, இந்த மல்டி யூனிவர்ஸில் வேறு யூனிவர்ஸில் நம்ம இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வா சூப்பர் ஜாக்கி நினச்சிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். நான்லாம் அப்படி நினச்சிட்டு போலையே வந்துட வேண்டியதுங்க. ஓகேவா? ஃபார் அவர் ஃபேமிலி மில்லட்ஸ் வெரி ஈஸிலி டைஜஸ்டபிள். I was so guilty many days when someone mentioned that we are not eating much millets அப்படின்னாங்க. உண்மை பிரியா, நாங்களுமே மில்லட்ஸ் சாப்பிட்றதெல்லாம் நானுமே வந்து அது பெரிய விஷயம். ஒழுங்கா தின்னு, எதை வேணாலும் தின்னு, ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணு, கரெக்டா வேலைக்கு சாப்பிட்டு, இவ்வளவுதான் அதுக்கான விஷயம். காய்கறி முக்கியம், அவ்வளவுதான். வெஜிடபிள்ஸ் அண்ட் பழங்கள் கண்டிப்பா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஜோதி வந்து சொல்லியிருந்தாங்க, தம்புரா பிரான்ஸ் வந்து ஜாப்பனீஸ் பயங்கர சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு 4-5 வச்சோமா, ஒரு ரசத்துக்கோ இல்ல சாம்பாரத்துக்கோ தொட்டுக்கணுமா, நல்லா இருக்கு. லுபுதா ஹாய் சொல்லியிருக்காங்க. அதான் பிரியா இட்ஸ் மீ சொல்லியிருக்காங்க, எல்லாராலையும் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது மில்லட் எல்லாம். ஏன்னா அது வந்து நைட்டை சோக் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை ரெகுலரா வந்து நீங்க இந்த நட்ஸ் வச்சு பண்றது, சீரக சம்பா அரிசி இந்த மாதிரிலாம் நீங்க போனீங்கன்னா, நட்ஸா மில்லட்ஸா எதுவோ நீங்க வந்து அதான் சொல்றேன், கிடைக்கிறத அளவா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுதான் சிறந்ததுன்னு போகும்போது எல்லாமே தப்பா போயிடும். ஓகே, ராஜி கார்த்திக் வந்திருக்காங்க. ரமேஷ் சொல்லியிருக்காங்க, ஐயோ என்கிட்ட வந்து கேட்பாங்க, யூ கேம் ஃப்ரம் இந்தியா, டோன்ட் யூ நோ யோகான்ட்டு. நான் வந்து ரிப்ளை பண்ணேன், ஐ கோயிங் டு கிளாஸஸ் டு லேர்ன், திஸ் இஸ் நாட் மிடில் கிளாஸ். அதாவது இது வந்து மிடில் கிளாஸ் திங் கிடையாது இந்தியால அப்படின்னு சொல்லி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். we have enough money only for education, housing and food. அவ்வளவுதான், இவ்வளவுதான் இருந்தது. சும்மா திடீர்னு யோகா கத்துக்கலையா, அதை கத்துக்கலையா, இதை கத்துக்கலையான்ட்டு. அப்புறம் கௌரி செல்வி வந்திருக்காங்க, ராஜி கார்த்திக் வந்திருக்காங்க. இட்ஸ் மீ சொல்லியிருக்கா, ஐ டெல் த அமெரிக்கன்ஸ் யோகா வாஸ் இன்வென்டட் டு எக்ஸ்போர்ட் டு தி வெஸ்டர்ன். உண்மையில இந்த ரஜினிஷ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உண்மை. அதுதான், அதனால இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுதான் சரியான ஆன்சர். பட் ஜாக்கி சுதா ஸ்டில் கேன் மேனிஃபெஸ்ட் அலாங் மல்டி யூனிவர்ஸ் டூ. மல்டிவர்ஸ் டூ, ஷீ கேன் பி ரியலி பவர்ஃபுல்னு. உங்களை நாங்கள் மல்டிவர்ஸ்ல கூட நான் உங்களை வாழ விட மாட்டேனா. அதுதான் இவனுக்கு என்னன்னா, அங்கேயாவது போய் நிம்மதியா இருந்த போறான்றது, அங்கேயும் ஆள் அனுப்பி வைக்கிறேன்றா, அங்கேயும் இருப்பாவா அப்படின்ட்டு. இல்ல சார், நீங்க அந்த மல்டிவர்ஸ்ல ஒருத்தரோட இருக்கும்போது நான் அந்த மல்டிவர்ஸ்லயே அங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் தாராளமா. ஐயோ, நீங்க கூட பக்கத்து ரூம் கூட போடுங்க, இல்ல பக்கத்துல 3 சம் 5 சம் கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்ற. நான் அந்த மாதிரி ஷேரிங்லாம் இல்லை சார். சரி, எனிவே அவ்வளோதான். இது வரைக்கும் ஆத்திட்டோம் சார். ஒரு 57 நிமிஷம் ஆத்திருக்கோம். நீங்க ஏதாவது பாடல் பாடுறீங்களா? ஒரு மாதிரி ட்ரையா போகும், எனக்கு டயர்டா இருக்குது. சரி, நான் நேற்று ஒரு பாட்டு பாடணும் சார், உங்களுக்கு ஞாபகம் இருந்ததா? என்ன பாட்டு மேடம்? நீங்க நேத்தும் இப்படிதான் சார் ஞாபகம் வச்சிருந்தேன். அதோட அதுதான் மேடம், நீங்க அவ்வளவு சின்சியர் சீகாமனே எனக்கு தெரியும். கடைசியில என்ன கூட்டு வச்சு உயிர் எடுத்துட்டு இருப்பீங்க. சொல்லுங்க. சரி விடுங்க. அதாவது நேத்தும் சொன்னீங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னீங்க, யோசிச்சு பாருங்க.
அது நேத்தும் ஞாபகம் வரல சார், முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்பவும் ஞாபகம் வரல. சரி விடுங்க. இன்னும் இல்லையே பாட்டு. ஞாபகமே வரல சார். மாலை நேரம் மழை தூறும் காலம், என் ஜன்னலோரம் நிற்கிறேன். நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சிறு மேகம் போலே மிதக்கிறேன். ஓடும் காலங்கள், உடலோடும் நினைவுகள், பரிமாறும் பயணங்கள் தொடர்கிறதே. இதுதான் வாழ்க்கையா? போதும். இத்துடன் கலை நிகழ்ச்சிகள் நிறைவுபடுகின்றன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பெருமையும் தெரிவிச்சுக்கிறோம். பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த மொபைல் இருக்கிற ஒரு பெரிய இது என்னன்னா, நாமளே எனக்கு போய் நான் லைக் போட்டுக்க முடியுது. ரைட், என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வேற என்ன, இயற்கை மருத்துவம் வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சு வந்து கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படின்றது மேட்ரு. இயற்கை மருத்துவத்திலேயோ மில்லட்ஸ்லேயோ சிறுதானிய உணவுகள்லையோ இல்லை எந்த விஷயங்களையோ எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகாது. ஒன்று, இப்போ என் பொண்ணு கத்திரிக்காய் வந்து இயற்கை தானே கொடுக்குது, கத்திரிக்காய் அவளுக்கு ஆகாது, அலர்ஜி. இங்கிலாந்துலேயே நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அலர்ஜி, நட்ஸ் அலர்ஜி இந்த ஊர்ல நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நிறைய அலர்ஜிட்டிக்லாம் இருக்கு. இருக்கு. நம்ம ஊர்ல வந்து எதை போட்டாலும் தின்ற மாதிரி, எதை போட்டாலும் சரிக்கிற மாதிரி எல்லாரையும் தின்னுவோம். சிவிலைசேஷன் ஆக ஆக வாட்ஸ்அப்லாம் பெருக நிறைய டாக்டர்ஸ் உருவாகி இந்த மாதிரியான விஷயங்களை இயற்கை மருத்துவம் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. மொழின்னு நினைக்கிறேன். மொழி ஆமாம், மொழி தான். அதில் வந்து பிரகாஷ் ராஜும் இவரும் பேசிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேரும், பிருத்திவிராஜும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், எங்கள் தாத்தா வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவார், வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டா 3 வெள்ளைப்பூண்டு டெய்லி சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நல்லா இருந்தார். அப்புறம் எவ்வளோ நாள் இருந்தார்? 60 வயசு செத்துட்டாருன்னுவா. யாரு? பிரகாஷ் ராஜ். எப்படி செத்தாரு? ஒன்றும் இல்லை, ஒரு நாள் குளிச்சுட்டு வந்தாரு, துண்டை உதறாரு, அப்படியே புற ஏறி செத்துட்டாரு, அசுகம் துப்பி செத்துட்டாரு. அதாவது வாழ்க்கையில வெள்ளைப்பூண்டா, அதாவது வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அது வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு. இதுதான் வந்து இதுக்கான விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதுதான், திஸ் இஸ் த கன்க்ளூஷன் ஃபார் திஸ், ரைட்? ஸோ கிடைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அளவு. பீஃபேனாலும் அது ஒரு அளவு, சிக்கனு ஒரு அளவு, எல்லாமே ஒரு அளவு. பேலன்ஸ் டயட் கிடைக்கிறது சரி. இதுதான் சாப்பிடணும், இதுதான் சீரக சம்பாவில் அவ்வளோ சத்து இருக்குது, ராகி தோசையில வந்து இவ்வளவு சத்து இருக்குது, இதெல்லாம் உங்க மனசை சாந்திப்படுத்துறதுக்கு விஷயம். சோத்துக்கு ஜிங்க அடிக்கும் போது பழையதே பிரதானம்ன்ற மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து அதான் சொல்றேன், ரொம்ப காசு அதிகமானதுக்கு அப்புறம் வந்து வாழ்க்கை என்னெல்லாம் செஞ்சா வாழலான்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல வந்து நிறைய உணவுகளை ட்ரை பண்ணுவாங்க. ஒரு குரூப் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஆர்கானிக் அப்படி இப்படின்னு போவோம். ஸ்டீவ் ஜாப்ஸ் அதுக்கு வந்து மிகச்சிறந்த உதாரணம். ஸ்டீவ் ஜாப்ஸா இருக்க போறீங்களா, இல்ல கிராஜுவலான ஆட்களா இருந்து சரியான எக்ஸசைஸ் செஞ்சு பாடியை மெயின்டைன் பண்ண போறீங்களா? தட்ஸ் யுவர் சாய்ஸ். அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து ஒன்றும் கிடையாது. காக்கா தண்ணியில வந்து வாய வச்சிருச்சுன்னா அது வந்து அதுல குளிக்கிறதுனால சளி பிடிக்கும் அப்படின்னு பிடிச்சிட்டு வந்த தண்ணியெல்லாம் ஊற்றி பண்ண நான் ஒரு லாரி தண்ணியை 3 மாசத்துக்கு யூஸ் பண்ணும்போது அதில் தான் பல் விலைக்கு அதிலேயே குளிச்சு எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாட்டி குளிக்கும் போது எங்கள் அம்மாவை நினச்சிக்குவேன், நீ அவ்வளோ தண்ணி ஊற்றுனியே, 1.5 மாசத்துக்கு முன்னாடி வாங்கின தண்ணியில் தான் இன்னமும் குளிச்சுட்டு இருக்கிறேன், நான் பல் விளக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தான் இந்த மாதிரியான மித்துகள் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால வந்து யார் யாருக்கு என்னன்னோ, ஆனால் இதை வந்து வெள்ளை பூண்டாலையும் காப்பாற்ற முடியாது. ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி பணம் வச்சிருந்தாலும் உங்களால காப்பாற்ற முடியாது. அதனால நீங்க யார் கூட பழகுறீங்க, பகுத்தறிவோட எதெல்லாம் நீங்க எதிர்கொள்றீங்க, அதற்கான காரியங்கள் என்ன, எல்லாத்துலயும் சத்துக்கள் இருக்கு, எல்லாத்துலயும் மூலக்கூறுகள் இருக்கு. வேண்ட பீல இருந்து சாணியில இருந்து எல்லாத்தையுமே தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் புற்றுநோய் எதிர்க்கிறதுக்கான மிக முக்கிய காரணியே வந்து சாணியில இருக்குதுன்னு ஒரு அம்மா வந்து ஏன் நம்ம பேசுவோம், ஆணித்தரமா பேசுவோம். இந்த மாதிரியான பச்சை சங்கிகள், வெள்ளை சங்கிகள், கருப்பு சங்கிகள், சிவப்பு சங்கிகள் வியாபித்திருக்கிற காலகட்டத்தில் இந்த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அவ்வளோதான், வேற என்ன. மீண்டும் என்னது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். போட்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்ட வகையிலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
கில்ட் ஆகாதீங்க. ஒருத்தவங்க ராகி தோசையே கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம வந்து ராகி தோசையே கொடுக்காம பாருங்க. இந்த மாதிரி இப்போ இவங்க கில்ட் ஆனதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அதே மாதிரி குழந்தைய தூக்கி வச்சு ஓட்டுனதே கிடையாது. ஃபர்ஸ்டா சாப்பிட சனி, இதுல என்ன இருக்குது, இன்னும் வந்து பெரிய மயிர் எதுவும் ஊட்டிட்டு இருக்கணும், இனிமேல் சாப்பிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் இன்னும் ஊட்டிட்டு இருப்பான். அதுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு, தட்ஸ் ஆல். எப்படி சாப்பிடணும் கற்றுக் கொடுக்குறது உன் பொறுப்பு, தட்ஸ் ஆல். ஓகே, எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறோம். டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலம் சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன உங்கள் கருத்துக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். இன்னும் வேற ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அதில் நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் signing off.